ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஸ்கெட்ச் போட்ட வழக்கறிஞர் அருள் யார்? விசாரணை வலயத்தில் கொண்டுவரப்பட்ட தென் மாவட்ட ரவுடி யார்? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் என்ன? சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி இரவு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அச்சம்பவத்தில் 11 பேரை செம்பியம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கைதான பொன்னை பாலு பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். கைதான மற்றவர்களிடமும் தனித்தனியாக விசாரிக்க ஆற்காடு சுரேஷின் மச்சானான வழக்கறிஞர் அருள் என்பவர்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. திருநின்றவூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள் ஆற்காடு சுரேஷுடன் 15 ஆண்டுகள் உடன் இருந்ததும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை கையாண்டு வந்துள்ளார். சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவும் வழக்கறிஞர் அருளும் உறுதிமொழி எடுத்தனர். சுரேஷின் பிறந்த நாளுக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டுமென ஓராண்டாக வஞ்சகம் வளர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் படுபயங்கர சம்பவத்திற்கு நாள் குறித்து ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான ஒரு ரவுடி உதவியுடன் தென் மாவட்டங்களில் இருந்து கூலிப்படையினரை செட் செய்ததாக கூறப்படுகிறது. கொலைக்கு முன்னதாக 10 நாட்களில் பிளான் போட்ட வழக்கறிஞர் அருள் திருவள்ளூர் மாவட்ட வழக்கறிஞர் நண்பர்கள் சிலரின் உதவியோடு ஆம்ஸ்ட்ராங்கின் செயல்பாட்டை முழுவதுமாக கண்காணித்து வந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் நடமாட்டத்தை கூர்ந்து கண்காணித்து பெரம்பலூர் டாஸ்மாக் கடையில் வைத்து சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கையில் எப்பொழுதும் துப்பாக்கி இருக்காது, எந்த நரம்பில் வெட்டினால் அதிக ரத்தம் வெளியேறும் என்பன போன்ற தகவல்களை பொன்னை பாலுவும் வழக்கறிஞர் அருளும் கூலிப்படையினருடன் சேர்ந்து பேசியுள்ளனர். திட்டமிட்டபடி ஜூலை 5ஆம் தேதி இரவு படுபயங்கர சம்பவத்தை செய்தவர்கள் போலி வாகன எண் பொருத்திய 2 சக்கர வாகனத்தில் திருநின்றவூர் தப்பிச் சென்றனர். கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை அங்கிருந்த வழக்கறிஞர் அருளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். இந்த நிலையில்தான் கைதான 11 பேரிடமும் முக்கிய குற்றவாளியான வழக்கறிஞர் அருளிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். அவர்கள் அளிக்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள சதித்திட்டமும் அதன் பின்னால் இயங்கிய முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பது குறித்தும் தெரியவரும்.